ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ஸ்போர்ட் ஆட்டோமோட்டிவ்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வர லேட்டஸ்ட் வேகனார், அதாவது 2025ல அந்த சிஎன்ஜி வேகனார்ல கஸ்டமர் வந்து கூலண்ட் கவனிக்காம வண்டி ஓட்டினால இன்ஜின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஹெட்டும் பிளாக்குமே ரெண்டுமே அலுமினியமா இருக்கனால சில இடத்துல வெளியே கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. ஹெட் வரையும் ஃபேஸ் பண்ணி போட்டும் 50 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி வந்து எனக்கு ஹீட் ஆகி கூலண்ட் எல்லாம் வெளியே போகுதுன்னு அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட வந்திருக்கு. நாங்கள் தெளிவாக அப்பயே சொல்லிட்டோம், ரெண்டுமே வந்து அலுமினியம் பிளாக் இருக்கிறதுனால மேலே மட்டும் நம்ம சர்ஃபேஸ் பண்ண பத்தாது, பிளாக்கையும் சர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் பண்ணி இன்ஜின் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து பெட்ரோல் வித் சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இன்ஜெக்ஷன், அதாவது இன்ஜெக்டர்ஸ், ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் இதெல்லாமே இது வந்து சிஎன்ஜியை இன்ஜெக்ட் பண்ற ஒரு சிலிண்டருக்குமே 2 இன்ஜெக்டர் வந்து தராங்க. இது வந்து ஃபுல்லாமே சிஎன்ஜி இன்ஜெக்டர்ஸ். அதே மாதிரி நம்ம பெட்ரோல் வண்டியை இது பெட்ரோல்லையும் வண்டி ஓடும். பெட்ரோலோட இன்ஜெக்டர்ஸ் பார்க்கும்போது இது மாதிரி நல்லா காயில் டைப் நல்லா குண்டா இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸா இருக்க எல்லா பெட்ரோல் வண்டியிலையுமே இது மாதிரி இன்ஜெக்டர்ஸ் தான் ஃபாலோ பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். மேனுஃபேக்சர்ஸ் வந்து இது மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது 2-in-1 சிஸ்டம். மேக்ஸிமம் வந்து இது நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸாவது பெட்ரோலில் யூஸ் பண்ணணும், அடுத்து தான் சிஎன்ஜியில் மாற்றணும். அப்போ தான் வந்து இது மாதிரி லைஃப் ரெண்டுமே எல்லாமே எலக்ட்ரிக்கலில் ஓடுறதுனால எல்லாமே லைஃப் வரும். செகண்ட் வந்து கூலண்ட் கொஞ்சம் கவனிக்காமல் ஓட்டணும் அப்படின்னா இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.